ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் தென் நாட்டுக்கோழி பெப்பர் சுக்கா செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 1/2 kg குழம்புக்கு, 1/2 kg பெப்பர் சுக்காக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின நாட்டுக்கோழியை நம்ம வேக வச்சிடலாம் குக்கரில். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம வாங்கின நாட்டுக்கோழி ஆட் பண்ணி 2 pinch of salt, துளியோண்டு மஞ்சத்தூள், தென் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், 1 glass of வாட்டர் ஆட் பண்ணி லிட் போட்டு மூடி 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் விழுதை ரெடி பண்ணிடலாம். தேங்காய் விழுதுக்கு தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது ரெடி. நம்ம நாட்டுக்கோழியும் நல்லா 4 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம், நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம 1 pinch of salt ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா இது வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னவே சொன்னேன், நாட்டுக்கோழியை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 1 kg நாட்டுக்கோழியை 1/2 kg குழம்புக்கு, 1/2 kg பெப்பர் கிரேவிக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1/2 kg வந்து குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg நாட்டுக்கோழி ஆட் பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்பூன் குழம்பு மசாலா, நம்ம அரைச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோன்னா தேங்காய் விழுது அதை ஆட் பண்ணிவிட்டு 1/2 liter வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக 1/2 liter வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி ஒரு 5 minutes அதை வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்ம டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர், 1 ஸ்பூன் ஆஃப் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம இம்பார்ட்டண்டான மசாலா நம்மளோட நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைக்கு. ஸோ இப்போ நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சிடட்டும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் ஆட் பண்ணோன்னே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் அது வதங்கும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு 1/2 kg நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோல ஸ்பெஷல் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா குழம்பு மசாலாலையும் சில்லி பவுடர்லேயும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா சில்லி பவுடர் அண்ட் குழம்பு மசாலாவில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம லெட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அந்த நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை நல்லா சுண்டி வந்திருக்கும். இப்போது நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம எம்மியான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.